ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. மிளகாய் மாளிகைக்குள்ள மிட்டா மிராசு தர மாதிரி போன நானு அங்கிருந்த சால்சா ஒண்ணு பார்த்தேன். அது பேரை படிக்கும் போது நமக்கு சிப்பு சிப்பா வந்துச்சு. என்னது சால்சா சாப்பிட்டா சாவு வருமா? சால்சாக்கு நல்லா பேரு வைக்கிறீங்கடா. அப்புறம் அங்க மேசை மேல பல விதமான மிளகாய் சுவைச்சார வச்சிருந்தாங்க. என்னன்னு கேட்டா இதை நம்ம சுவைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வழக்கமா சைத்தான் சைக்கிள்ல தான் வரும், ஆனா இந்த வாட்டி சாஸ் மூலயமா வந்திருக்குது. அதையும் ஒரு கை பாத்துருவோம்னு சொல்லி அந்த அக்கா கிட்ட ஊத்தி கொடுக்க சொன்னேன். அங்க ஒரு சின்ன அட்டையில ஊத்தி கொடுத்தாங்க. நக்கி பார்த்தா நாபிக் கமலமே நட்டக்கன்னு பார்த்தா சிட்டெரும்பு சீனா மாதிரி இருந்துச்சு. புலனாய் பண்ணும் போதுதான் புரிஞ்சுது இவன் உரைப்புல 1ஆம் கிளாஸ்ன்னு. எக்கோ உரைப்புல உயர்நிலையை முடிச்சவனை கொடுங்கக்கா அப்படின்னு விதியை கேட்டு வாங்கினேன். நக்கி பார்த்தவனா முடிக்கு அடியில் இருக்கிற மூலையில இருந்து காலுக்கு போற நாடி நரம்பு வரைக்கும் சும்மா சுருன்னு ஏறிக்குச்சு. நசுங்கி போன அமாவாசை பூசணிக்கா மாதிரி ஆயிடுச்சு மூஞ்சி. முடியலடா சாமி, என்ன காரம். சோளமுத்தா போச்சா? சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? நல்லா வரலனா முக்கிப்பாரு, காரமான மிளகாய் நக்கிப்பாருன்னு. பாத்துட்டேன் ஐயா, பாத்துட்டேன்.